விவிலியத்தின் அடிப்படையில் கடவுள் 3 ஆட்களை உள்ளடக்கியவராக இருக்கிறார். தந்தை, மகன், தூய் ஆவி என மூவொரு இறைவனாக செயல்படுகிறார். எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கிறார். ஏனெனில் எல்லையற்றவராகவும் நித்தியமானவராகவும் மனித அறிவால் அல்லது சக்தியால் புரிந்து கொள்ள முடியாதவராகவும் இருக்கிறார். விவிலியத்தின் அடிப்படையில் கடவுளின் வல்லமையை சுருக்கமாக பார்ப்போம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 1வது இறைவாசையில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்று வாசிக்கிறோம். விண்ணுலகில் உள்ள அனைத்தையும் மண்ணுலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் கடவுளே. எனவே படைப்பின் மீது வல்லமை கொண்ட கடவுளாக இருக்கிறார். கடல் உண்டாகுக, நிலம் உண்டாகுக என்று தன்னுடைய வாய் வார்த்தையினால் கூற அவை உண்டாயின என்பதன் மூலம் அவரது வல்லமையை புரிந்து கொள்ளலாம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தையில் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் என்றும், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தையில் கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத அவன் உயிர் பெற்றான் என்றும், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் மனிதனிடமிருந்து விலா எலும்பு எடுத்து பெண்ணை உருவாக்கினார் என்று படிக்கும்போது மனிதனை கடவுளே படைத்தார் என்றும் புரிந்து கொள்ளலாம். அன்று கடவுள் தன்னுடைய வாயிலிருந்து மனிதனுக்கு உயிர் மூச்சு ஊத அந்த உயிர் மூச்சுதான் இன்றும் மனிதன் ஒவ்வொருவனையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளின் ஆவிதான் உயிர் கொடுத்து வாழ வைக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 14 மற்றும் 15 இறை வசனங்களில் கடவுள் மோசேயிடம் இருந்தவராக இருக்கின்றவர் நானே என்றும், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் நம்முடைய கடவுள் இருந்தவராகவும் இருக்கின்றவராகவும் இருக்க போகின்றவராகவும், அதாவது என்றென்றும் வாழ்பவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழைக்காற்றை வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் என வாசிக்கிறோம். மேலும் நோவாவின் காலத்தில் தண்ணீரினால் உலகை அழித்ததும் நெருப்பு மழை கொண்டு சோதோம் கொமோரா நகரத்தையும் அழிப்பதை பார்க்கிறோம். இதன் மூலம் இயற்கையின் மீது முழு வல்லமை கொண்ட கடவுளாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்ததை இணைச்சட்டம் 26வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் படிக்கிறோம். அதாவது, தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார் என்று வாசிக்கிறோம். இங்கு கடவுள் மீட்பராகவும் விடுதலை தருபவராகவும் தன் மக்களுக்காக எதையும் செய்பவராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். தானியேல் 2வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையில் காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே, அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலை நிறுத்துபவர் அவரே, ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவு வழங்குபவர் அவரே என வாசிக்கும்போது நாடுகள், அரசுகள், ஆட்சி மாற்றம் என அனைத்தும் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். திருப்பாடல் 97வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரின் அரியணையின் அடித்தளம். இங்கு கடவுளின் வல்லமையான அரியணையில் நீதி நேர்மையுள்ளவராக கடவுள் ஆட்சி செய்வதை புரிந்து கொள்ளலாம். எசாயா 54ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்று தனக்கு ஊழியம் செய்பவர்களை பார்த்து கடவுள் கூறுவதன் மூலம் உடல் அளவிலும் சரி உள்ளத்து அளவிலும் சரி எதிர்வரும் எல்லா தீய சக்திகளையும் கடவுள் அழிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யோபு நூலில் 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் அவர் கையில்தான் அனைத்து படைப்புகளின் உயிரும் மனித இனத்தின் மூச்சும் உள்ளன என்று வாசிக்கிறோம். இதன் மூலம் கடவுள் நம் அனைவரின் வாழ்க்கையை பராமரித்து வாழ வைப்பவராக இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இதுவரை பழைய ஏற்பாட்டில் தந்தை கடவுளின் ஒரு சில வல்லமையான செயல்களையும் அவரின் தன்மையையும் பார்த்தோம். தற்பொழுது கடவுளின் ஒரே மகனும் நம் அனைவருக்கும் வழி, வாழ்வு, ஜீவனாக இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி புதிய ஏற்பாட்டில் விவிலியத்தில் கூறப்பட்டிருப்பதை பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது இறைவசனத்தில்
இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு, எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவர் இயற்கை படைப்புகளின் மீது தந்தை கடவுளைப் போலவே அதிகாரம் செலுத்துவதை இங்கு பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையை வாசிக்கும்போது, இயேசு பிணித்தீர்க்கும் கடவுளின் வல்லமையை பெற்றிருந்தார் என்றும், கூட்டம் மிகுதியாக இருந்ததால் முடக்குவாதமுற்ற ஒருவரை இயேசு இருந்த வீட்டின் கூரையை பிரித்து இறக்குவதும், பிறகு இயேசு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில், நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போ என்றார். உடனே அவர் அவர்கள் முன் எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறாகவே தமது வீட்டுக்கு போனார் என்று வாசிக்கிறோம். இயேசு தேவையான அனைவருக்குமே குணமளிக்கும் வல்ல கடவுளாக இருப்பதை இங்கு பார்க்கிறோம். மார்க்கு 1வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையில், பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணமாக்கினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இந்த இறைவார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்து பிசாசின் மீது முழு அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். மார்க்கு 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில், மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவிக்க வல்ல கடவுளாக இருக்கிறார். குறிப்பாக சாத்தான் பாவங்கள் வழியாக நோய்களை கொடுத்து அடிமைகளாக மக்களை வைத்திருந்த போது, இயேசு அனைவருடைய நோய்களையும் நீக்குவதையும் பிசாசுகளை விரட்டியடிப்பதையும் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 43-44ஆம் இறைவார்த்தைகளில் இயேசு உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு கூறினார். இறந்தவரை உயிருடன் எழுப்பும் வல்லமையை இயேசு இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். உரோமியர் 1வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில், நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். அதுவே கடவுளில் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. நண்பர்களே, கிறிஸ்துவை நம்பி வாழும் ஒவ்வொருவருக்கும் உலக துன்பங்களிலிருந்து விடுதலையும் மரணத்திற்கு பிறகு அழியாத நிலை வாழ்வும் கிடைக்கும் என்கின்ற உறுதியும் இதன் மூலம் கிடைக்கிறது. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நண்பர்களே, கடவுள் தந்தை, மகன், தூய ஆவி என மூவொரு தேவனாக செயல்படுவதை பார்க்கிறோம். இங்கு இறைமகனான இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரின் முழு வல்லமையோடு செயல்படுவதையும், தன்னை நம்பும் அனைவருக்கும், அதாவது எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு தூய ஆவியானவரை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். தூய ஆவியானவரை பெற்ற பிறகுதான் இயேசுவின் இறப்பிற்கு பிறகு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த இயேசுவின் சீடர்கள் வல்லமையோடு இயேசுதான் இறைமகன் என எல்லா மக்களுக்கும் அறிவித்ததை உணரலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். எனவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என வாசிக்கிறோம். மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்ததினால் உலகத்தில் பாவம், சாவு நுழைவதையும், இந்த பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் நம்மை மீட்பதற்கு கடவுள் தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கிறார். அந்த மகன்தான் இயேசு கிறிஸ்து. மனிதருக்கு இணையாக இந்த உலகத்தில் பிறந்து சிலுவை சாவை ஏற்று தன்னுடைய உயிரை கொடுத்து சாவின் பிடியிலிருந்து உலகத்தில் உள்ள அனைவரையும் மீட்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் தலை வணங்குவர் என்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகில் எல்லா அதிகாரமும் உண்டு என்றும், சாவின் பிடியில் சிக்கியுள்ள மனிதர்களாகிய நமக்கு கடவுளிடம் அழைத்து செல்லும் வழியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதையும் புரிந்து கொள்ளலாம். விவிலியம் முழுவதையும் வாசிக்கும் போது தந்தை கடவுள், மகன் இயேசு கிறிஸ்து,
மற்றும் தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் நம் அனைவரின் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருப்பதையும், நம் மீது எந்த அளவிற்கு கடவுள் அன்பு வைத்திருக்கிறார் என்பதும், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவின் வழியாக அதை நாம் புரிந்து கொள்ளலாம். விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் தந்தை கடவுளின் பரிவு உள்ளத்தையும் அவரின் விந்தையான செயல்களையும் பற்றி தெரிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் மற்றும் வல்லமையையும் என்றென்றும் நமக்கு தந்தையிடம் செல்லும் வழியாகவும் அவர் உள்ளதையும் புரிந்து கொள்கிறோம். இவ்விதமே நம்மை படைத்த கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் வழியாக இயற்கையின் மீது அதிகாரத்தையும், நாடுகள் அரசுகள் மீது அதிகாரத்தையும், மனிதன் மீது முழு அதிகாரத்தையும், மக்களுக்கு நோய் பிசாசுகளிலிருந்து விடுதலை தரும் அதிகாரத்தை கொண்டவராகவும், பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை கொண்டவராகவும், மரணத்தின் மீது அதிகாரம் கொண்டவராகவும், படைப்பு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல கடவுளாகவும், எல்லையற்றவராகவும், நித்தியமானவராகவும், மனித அறிவால் புரிந்து கொள்ள இயலாதவராகவும், அழிவு என்ற ஒன்று என்றுமே இல்லாதவராக, என்றென்றும் வாழ்கின்றவராக இருக்கிறார். இவ்விதமான சர்வ வல்லவரான கடவுளையே நாம் வணங்குகிறோம். அவரே நம்மை கருவில் படைத்து, உயிர் கொடுத்து, எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்டு, வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து, நம்மை உறக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எழுப்பி நம்மை காக்கின்றார். இத்துணை வருடமும் எல்லா மக்கள் இனத்தாரையும் கடவுளே வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாம் நிற்பதையும் அமர்வதையும் சிந்திப்பதையும் ஏன் பெருமூச்சு விடுவதையும் கூட நம்மை விட அதிகமாக தெரிந்து நம்மை இயக்குகின்ற இயக்கு சக்தியாக கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். சூரியனை விட 10,000 மடங்கு சக்தி கொண்ட கண்களை கொண்டவராக நம்மை என்றும் காண்கின்றார். அதாவது அவருக்கு இந்த உலகில் நடக்கும் எல்லாமே தெரியும் என்பதும், அவர் கண்களுக்கு எதுவுமே மறைவாக இல்லை என்பதையும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 வருடம் இரவின் ஒரு சாமம் போல அவருக்கு உள்ளது என்று திருப்பாடலில் வாசிக்கிறோம். நம் கடவுளின் வல்லமையை பாருங்கள். அவரை புரிந்து கொள்ள மனிதர்களாகிய நமக்கு தகுதி இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக புரிகிறது. இவ்வித எல்லையற்ற இரக்கமும் அன்பும் பரிவும் கொண்ட கடவுள் தன்னுடைய மகன் வழியாக நம் அனைவரையும் அவரிடம் அழைக்கிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்றும், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என இந்த உலகத்தில் வாழ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறார். மறுபுறம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராவது தம் குரலுக்கு செவி சாய்ப்பார்களா என்று தேடி ஒவ்வொரு மனிதனின் இதய கதவின் அருகில் நின்று, அன்பு மகனே மகளே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள், எனக்கு செவி கொடு, இந்த உலகத்தை தாண்டிய விண்ணக உலகில் உனக்கு அழியாத வாழ்வு உண்டு, அங்கு துன்பமோ துயரமோ இல்லை என்று நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே என்று அவருக்கு பதில் கூறுகிறவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து, தூய ஆவியானவரை வல்லமையாய் அவருக்குள் பொழிந்து ஞானம் வழங்கி அவர்கள் விண்ணகத்தை நோக்கி பயணிக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிகிறார். மேலும் வழியாகவும் வாழ்வாகவும் ஜீவனாகவும் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பல வருடங்கள், ஏன் நம் வாழ்நாள் முழுவதும் கூட நாம் அவருடைய குரலுக்கு செவி கொடுப்போம் என்று பொறுமையோடு நமக்கு முன் நம்மை பாதுகாத்து கொண்டு நமக்கு பின் நம்மை அழைத்து கொண்டே வருகிறார். ஆண்டவர் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல் நிறைந்தவர். நமக்கு வேண்டிய உதவிகளை நாம் அவரிடம் கேட்கவில்லை என்றாலும் கூட செய்யும் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் இந்த உலகமே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தேவை என்பதை மட்டும் உற்று நோக்கி கடவுளிடம் வராமல், கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை அன்பு செய்யவும் நாம் முன்வருவோம். இந்த மனநிலையில் ஞாயிறு திருப்பலி, ஜெபமாலை, அன்பியம், தனி மற்றும் குடும்ப ஜெபம் ஆகியவற்றில் பங்கெடுப்போம். நம்மை படைத்த கடவுள் நம் உதவியின்றி நம்மை மீட்க முடியாது என்றும், இந்த உலகத்தில் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதையும் புரிந்து கொள்வோம். வல்லமையான கடவுளின் குரலுக்கு செவிமடுப்போம். கடவுளுடைய பிள்ளைகள் என்னும் உரிமை பெயரை பெறுவோம் நண்பர்களே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.